வணக்கம் சார். வணக்கங்க. மதுவிலக்குத்துறை அமைச்சரோட வயது 38. அவரு பார்த்தீங்கன்னா 45 வயது உள்ள டாஸ்மாக் ஊழியர உரிமையில பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்திலிருந்து கண்டனம் வலுத்து வந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? சார் டாஸ்மாக் ஊழியர்னாக்கா அவங்களும் மனுஷன் தானே. ம். இவரு போய் அவங்க அப்பாவை கூப்பிடுவாரா? இல்ல ம். மற்றவங்கள போய் கூப்பிடுவாரா? ம். டாஸ்மாக் ஊழியர்னா என்ன? அவங்க வேலை செய்யறதுனால, டாஸ்மாக்ல வேலை செய்யறதுனால அவ்வளோ கேவலம் ஆயிட்டாங்களா? ஒரு மந்திரிக்கு வந்து மரியாதைன்றது எப்படின்றது தெரிய வேணாமா? ம். ஆ? ஏன் இவரோட கீழே இருக்கவங்க ஏன் விஜயை போய் கூப்பிடுவாரா? ம். அவங்க சிஎம். ம். ஏன்னா மற்றவங்களாம் மனுஷன் கிடையாதா? என்ன இவங்க ஒரு பதவிக்கு வந்துட்டாக்கா எது வேணாலும் பேசலாம்னு அர்த்தமா? ம். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். டாஸ்மாக் ஊழியர்னா நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. போன ஆட்சியில எல்லாம் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னீங்களே. அவங்க அதை அதாவது அந்த டாஸ்மாக்ல இருந்து வர மதுவை வந்து இறக்கு கூலி என்ன, ஏத்து கூலி என்ன, அந்த வண்டியில வந்து லாரியில வந்து வர்றதுனால அதனால டேமேஜ் ஆகுறது என்ன, இதுக்கெல்லாம் அவங்க சம்பளத்துல தான் நம்ம கொடுப்பாங்க. ம். அதுக்கு வழி வச்சதே வந்து போன கவர்மெண்ட் தானே. அதுக்காக அவங்கள போய் கேவலமா பேசிடுறதா? வா போன்னு. ஏன் இவரு என்னோட வயசுல கம்மி தானே, இவரு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க இது தப்பு சார். அது ம். மரியாதை கொடுக்கணும் சார். அவர் மரியாதை கொடுத்தாதான் அவருக்கு மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு 5 வருஷம் இவர் பதவி விட்டு போயிடுவாரு. போயிட்டு எல்லாத்தையுமே வந்து வா போன்னு கூப்பிட்டு இருப்பாரா? ஆட்சி அதிகாரம் பிடித்ததுக்கு பிறகு தாவேக்கானுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? சார் தாவேக்கா வந்து செயல்படுறது வந்து நல்ல விதமா செயல்பட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே நம்மளும் மக்கள் தானே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே. இவங்கெல்லாம் படிச்சவங்க தானே. தற்கூரி கிடையாது. அவர் விக்னேஷ் வந்து இன்னைக்கு பேசுறாருனாக்க, வா போனாக்க, அவர் என்ன படிச்சவரு தானே அவரு. இது ஒரு புறம் என்றால் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றேன்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல கடந்த 2 ஆண்டுகளாக என்ன பின்பற்றப்பட்டுச்சோ அதே தான் இந்த முறையும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீதிமன்றம் சொன்னதெல்லாம் அவமதிக்கிறாங்களா சார்? சார் நிர்மல்குமார் வந்து ஒரு அரசியல் வியாபாரி. அவரு அவர் ஏற்கனவே பிஜேபியில இருந்தாரு. அப்புறம் ஏடிஎம்கே போனாரு. இப்ப தாவேகாக்கு வந்தாரு. இவரோட நேரம் தாவேகா ஜெயிச்சு இவருக்கு வந்து ஒரு மந்திரி பதவியும் கொடுத்துட்டாங்க. திருப்பரங்குன்றத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு திருப்பரங்குன்றத்தோட வரலாறு தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்றார. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் அவர் வந்து ஒரு உத்தரவு போட்டாரு. அதை ஏற்று முதல்ல கவர்மெண்ட் வந்து அறநிலைத்துறையும் கவர்மெண்ட் வந்து அப்பீல் போனாங்க. அது ஒரு பெஞ்சில் போய் WPMD 32/317/2025 அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. திரும்பவும் அந்த தீர்ப்பை நிறைவேற்றல அப்படின்னும் போது கண்டெம்ட் பெட்டிஷன் MD நம்பர் 3594/2025 போட்டாங்க. திரும்பவும் IPA MD நம்பர் 8/2025 போட்டிருக்காங்க. இவ்வளவு தூரம் தீர்ப்பு கொடுத்தது இது ஒரு அமைச்சருக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு ஒரு அமைச்சரு? என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னாக்கா அப்ப என்ன அர்த்தம்? அது அந்த MP நவாஸ் கனி போய் மாட்டுக்கறி பிரியாணி தின்னார, அப்பெல்லாம் இவர் எங்க போனாரா? திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல வந்து ஒரு தீபம் ஏத்துறதுக்கு முடியல. ஆனா சந்தனக்கூடு விழாக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த கலெக்டர் பாதுகாப்பு கொடுக்குற COP கமிஷனர் லோகநாதனும். அப்பெல்லாம் இவர் எங்க போனாரு? சார் அவரை சொல்லி தப்பு இல்ல. அந்த திருப்பரங்குன்றம் மக்கள் ஓட்டு போட்டாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். அவங்களுக்கு தெரிய வேணாமா? ஓட்டு போட்ட மக்களுக்கு. ஒரு அமைச்சர்னா வாய்க்கு வந்தது எதை வேணாலும் பேசிடலாமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அதே தான் வருமா? அப்ப நீதிமன்றத்தை அவமதிச்சாதானே அர்த்தம் இவரு? அப்புறம் நீதிமன்றம் எதுக்கு? கோர்ட் எதுக்கு? போலீஸ் எதுக்கு? கலெக்டர் எதுக்குங்க? மந்திரியா ஒவ்வொரு இதை சொல்லிட்டு போயிடலாமா? இவர் எவ்வளவு நாளைக்கு மந்திரியா இருப்பாரு? இந்த இந்து சனாதன தர்மம் முக்கியன்றது அங்க இருக்க ஓட்டு போட்டா பாருங்க, பட்டைய போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியணும் சூடு சொரண வேணுங்க. மந்திரி எது வேணாலும் பேசுவாரு இன்னைக்கு அவர் ஆட்சியில் இருக்கிறதுனால.
அவர் பதவியை தக்க வச்சுக்கிறதுனால சிறுபான்மையினர் ஓட்டு அப்பதான் கிடைக்குன்றதுக்காக அவர் பேசுறாரா? அதே போல போக்குவரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஓட்டுநர் சங்கம் சார்பாக கோரிக்கையோட வந்தாங்க அப்படின்னா, மறுமுறை வராதீங்க, உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி மனுக்களை மட்டும் வாங்கிட்டு திருப்பி அனுப்புற சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் இந்த அமைச்சரவை பொறுத்த வரைக்கும்? சார், மனு கொடுக்க வராங்க, மனுவை வாங்குறாங்க, கோரிக்கை நிறைவேற்றப்படும் வாயால சொன்னா சரியா போச்சா? அது நிறைவேற்றினா தானே சார் அவங்களுக்கு. இன்னைக்கு போக்குவரத்து துறையில எவ்வளவு பேர் பாவம் காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து பென்ஷன் கிடைக்காம, அவங்களோட ஓய்வூதிய பலன் கிடைக்காம, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு எது வேணாலும் உத்தரவு போட்டுட்டு போயிடலாமா? மனுவை வாங்கி வச்சா அந்த மனு எல்லாம் எங்க போகுது? நம்மளும் பல வருஷமா தானே பார்த்துட்டு இருக்கோம். மந்திரி கிட்ட கொடுக்குற மனு எல்லாம் எங்க போகுதுன்னு. தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார்.